Taste the Daily. திருச்சி மாநகராட்சி 20வது வார்டுக்கு உட்பட்ட வடக்கு தையக்கார தெரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதால் பரபரப்பு. வேங்கிவயல் சம்பவத்தை கோட்டைவிட்ட ஸ்டாலின் அரசு திருச்சி சம்பவத்தையாவது கண்டுபிடிக்குமா என மக்கள் கேள்வி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சமீப காலமாக நீர்த்தேக்க தொட்டி, பள்ளி வகுப்பறை, சத்துணவு கூட சமையலறை உள்ளிட்டவற்றின் மீது மனித கழிவு வீசப்படுவது தொடர்கதையாகிவிட்ட அவலம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் மர்ம நபர்கள் இதுபோன்ற இழிவான செயல்களில் ஈடுபட்டு சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அவலம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான போது முதலமைச்சர் வாய்மூடி மௌனியாக இருந்ததால் இன்று அரசு பள்ளியில் இத்தகைய அட்டூழியம் துணிச்சலுடன் அரங்கேறி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரியில் வாயில் துணியை கட்டி பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அரசு பள்ளி ஆசிரியர்கள். இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்திலாவது முதல் தகவல் அறிக்கையை வெளியிடாமல் பார்த்து கொள்ளுமா திமுக அரசு என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர்கள் நையப்பிடித்த பெற்றோர்கள். ஸ்டாலினின் திமுக அரசு மற்றும் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்ததால் களத்தில் இறங்கிய மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 3 மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து உச்சபட்ச தண்டனை கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தனக்கு திராணியில்லை என்று பகிரங்கமாக அறிவித்து ஸ்டாலின் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் 7 பேர் பிடிபட்டனர். சார்களை காப்பாற்றும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் தொடரும் பாலியல் குற்றங்களால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக இருப்பதாக பெற்றோர் வேதனை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சிறுமியை ஆட்டோவில் கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார்? கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் நிலையில் அந்த காட்சிகளை காவல்துறை பறிமுதல் செய்ததா எனவும் மக்கள் கேள்வி. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறுமியும் அவரை கடத்திச் சென்ற மர்ம நபர்களின் காட்சிகளை கைப்பற்றியிருந்தால் இதுவரை காவல்துறை ஏன் வெளியிடவில்லை என மக்கள் கேள்வி. ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட போது அடுத்தடுத்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறையால் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் எனவும் மக்கள் காட்டம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வீட்டிற்குள் புகுந்து 14 வயது மாற்றுத்திறனாளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கடந்த 36 நாட்களில் 95 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் கன்னிசேரிப்புதூர் பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற திமுக அரசு பட்டாசு ஆலைகளுக்கு முறையான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சோமநாதபுரம் காவல் நிலையத்திற்குள் புகுந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பெண் உதவி ஆய்வாளரை தாக்கியதால் பரபரப்பு. பாதிக்கப்பட்ட உதவி ஆய்வாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வரம் கோவிலில் நல்லறம் அறக்கட்டளையின் சார்பில் 15 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட தர்ப்பண மண்டபம் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் முன்பாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். விழாவில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மகாமண்டபம் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் படித்துறை தர்ப்பண மண்டபத்திற்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பங்கேற்பு. பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் மிக சிறப்பாக பேரூர் படித்துறை தர்ப்பண மண்டப பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருப்பதாக பேச்சு. மிக சிரமப்பட்டு முழுமையாகவே இந்த வேலையை என்னுடைய சகோதரர் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி உண்மையாலுமே அது கட்டும்போது மிக சிரமங்கள் இருந்தாலும் கூட இது முடித்து இன்றைக்கி பார்த்து எல்லாத்தையும் சந்தித்து இது ஒப்படைக்கும் போது மிக பெரிய திருப்தியாக இருக்கிறது. இது ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கிறது. மண்டபம் அமைக்க உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும், இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழா. கோவில் வளாகம் மற்றும் கோபுரங்கள் வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பொலிவோடு மின்னொளியில் ஜொலிக்கும் கழுகு பார்வை காட்சி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஏகதின லக்ஷார்ச்சனை விழா. மழை வேண்டியும் கல்வி விவசாயம் செழிக்கவும் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரயில் மூலம் கடத்தப்பட்ட 6,25,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை 1000 விளக்கு மற்றும் மதுரவாயல் பகுதிகளில் சட்டவிரோதமாக உடல்வலி நிவாரண மாத்திரைகள் வைத்திருந்த 3 நபர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் தலைநகரில் விதவிதமான போதைப் பழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் பெட்டிக்கடையில் மறைத்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட 15 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் காய்கறிகள் போல போதைப் பொருட்கள் விற்கப்படும் அவலம். சென்னை விமான நிலையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்புடைய உயர் ரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சா சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் அவலம்.